இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் விடுகதைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடி மலர்ந்து நுனி மலராத பூ, அது என்ன பூ? சொல்லுங்கள் பார்க்கலாம். அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ. வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா அடி மலரும் நுனி மலராது. ரெண்டாவது, அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும், அது என்ன? அன்றாட மலரும் அனைவரையும் கவரும், அது என்ன? க்ளூ பார்த்திங்கன்னா, பெண்களுடைய அழகில் இது ஒன்று எல்லாரும் சொல்கிறது தாங்க. விடை என்ன தெரியுமா? கண்கள். தினமும் கண்கள் மலரும் அனைவரையும் கவரும், கண் அழகு அனைவரையும் கவரும். இடி இடிக்கும், மின்னல் மின்னும், ஆனால் மழை பெய்யாது, அது என்ன? இடி இடிக்குங்க, இடி சத்தமும் கேட்கும், மின்னல் லைட்டும் நம்ம பார்க்க முடியும், ஆனால் மழையே வராது, அது என்ன? கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன குழு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பண்டிகை நாளில் பயன்படுத்தும் ஒரு பொருள். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பட்டாசு. சத்தம் வரும், லைட் தெரியும், ஆனால் மழை பெய்யாது. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. 8 கைகள் விரித்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன? 8 கை விரிச்சிட்டாங்கன்னா அவனுடைய ஒற்றை கால் தெரிஞ்சிருமா, அது என்ன? இதுக்கான க்ளூ பார்த்தீங்கன்னா, நாம் மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் பயன்படுத்துவோம் இதை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், குடை. குடையை 8 கைகள் அது விரிந்தா என்ன தெரியும்? கைப்பிடி. குடை கைப்பிடி, ஒற்றை கால் தெரியும். கையிலே அடங்கும் பிள்ளை, கதை 100 சொல்லும் பிள்ளை, அது என்ன? இதுக்கான க்ளூ பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க முதல் பெரியவங்க வரையும் பயன்படுத்தலாம் இதை. சின்ன வயசுலேருந்து பெரிய ஒரு வயசான வரைக்கும் நாம் இது யூஸ் பண்ணுவோம். கண்டுபிடிச்சிங்களா? கையிலே அடங்கும் பிள்ளை புத்தகம், கதை 100 சொல்லும் பிள்ளை புத்தகம். கையிலே இருக்கும், ஆனால் பல 100 கதைகளை நாம் அதில் படிப்போம். வெரி குட். என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். இதுக்கான க்ளூ வந்து, நம்ம நாடு என்ன நாடு? வேளாண்மை நாடு, விவசாய நாடு தானே. கண்டுபிடிச்சிட்டிங்களா நண்பர்களே? ஆமாம், என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும், அதுதான் நெற்கதிர். அதோட நெற்கதிர்கள் சிறுமணி இருக்கும், ஆனால் அந்த நெற்கதிருக்கு தெரியாது. அதை பார்க்குற நமக்கு நல்லாவே தெரியும் நெற்கதிர். என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும், அவர்தான் நெற்கதிர். ஓகேவா நண்பர்களே? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? விடுகதைகள் பார்த்தோம். அதுக்கான விடைகள் இதோ இருக்குது. அன்றாடம் அதுக்கான விடைகள் இங்கே இருக்கு, பார்த்துங்க. நன்றி நண்பர்களே.